السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: عسى أن تكرهوا شيئا وهو خير لكم. قال نبينا صلى الله عليه وسلم: ما خلعت الغزوة وما ذاك لها بخلق ولكن حبسها حابس الفيل. ஒவ்வொரு காரியங்களையும் மதிநுட்பத்துடன் நம்முடைய நலவை மட்டுமே நாடி செய்யக்கூடிய அந்த ரஹ்மானுக்கே எல்லா புகழும் என்று புகழ்ந்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்திலே நாம் பல மன அழுத்தங்களையும் பல வேதனைகளையும் அனுபவிக்கின்றோம். சிலர் காசை இழந்து விடுகின்றோம், அதிலே நமக்கு ஒரு வேதனை ஏற்படுகின்றது. சிலர் சொத்தை இழந்து விடுகின்றோம், அதிலேயும் சில வேதனை இருக்கின்றது. ஒரு சிலர் உயிரை கூட இழந்து விடுகின்றோம். நமக்கு நெருக்கமானவர்கள், தெரிந்தவர்கள், நம்முடைய உறவுக்காரர்கள் அல்லது நம்முடைய குடும்பத்திலே யாராவது மரணித்து விட்டால் அந்த வேதனையை நம்மால் தாங்க முடியவில்லை. ஆனால் இவ்வுலகத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா வேதனைகளையும் விட ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு எது மிகப்பெரிய வேதனை என்றால், அல்லாஹ்வை அமல் செய்யாமல் அவன் தடுக்கப்படுவது தான் பெரிய வேதனை. உலகத்தில் ரொம்ப பெரிய வேதனை எதுவுமே கிடையாது. ஒரு இறை நம்பிக்கையாளர்களை அழைத்து என்ன வேதனை, பெரிய வேதனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் தொழாமல் இருந்தால் எனக்கு வேதனை அப்படிம்பாங்க. ஒரு நோன்பு போய்விட்டால் அவர்களுக்கு வலிக்கும். ஒரு தான தர்மம் செய்யவில்லை என்றால் அதை சொல்லி சொல்லி காட்டுவார்கள். ஐயோ, அவருக்கு அதை கொடுக்க மறந்துட்டன என்று அதை சொல்லி காட்டுவார்கள். நாம் அனுபவத்திலே பார்த்திருப்போம், அல்லது நமக்கே அது ஏற்பட்டிருக்கும், அல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடம் என்ன நிர்பணமோ அனுபவித்திருப்போம். அந்த அளவிற்கு ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு வணக்கம் தடுக்கப்படுவது என்பது பெரிய வேதனை. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, சமீபத்திலே பல்லாயிரக்கணக்கான இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய ஹஜ்ஜி தடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஹஜ்ஜி தடுக்கப்பட்டதனுடைய அந்த வேதனை எப்படி இருந்ததென்றால், ஹஜ்ஜுக்கு யார் செல்லவில்லையோ அவர்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த குடும்பத்தினர்களையும் அது பாதித்தது. எந்த அளவிற்கென்றால், நம்முடைய இந்திய தேசத்திலே கிட்டத்தட்ட எல்லா முஸ்லீம்களும் எதையோ இழந்ததை போன்ற ஒரு வேதனைக்கு ஆட்படுத்தப்பட்டு விட்டோம். யாருக்குமே முஸ்லீம்களுக்கு இந்த வேதனை இல்லாமல் என்ன செய்யலை இல்லை. சில இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் கூட இந்த விஷயத்தை கேட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டார்கள். என்ன சொன்னார்கள்? கூட்டம் கூட்டமாக அழகாக வெண்மை நிற ஆடையோடு செல்வீர்களே, இவ்வளவு பெரிய ஒரு தடை வந்து விட்டதா? கிட்டத்தட்ட 40,000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த புனிதமான யாத்திரை தடுக்கப்பட்டதா என்று நம்முடைய நட்பு வட்டாரத்திலே இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட வேதனைப்பட்டார். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, எந்த அளவிற்கு இந்த வேதனை நம்மை பாதித்ததென்றால், உண்பதற்கு நம்மளால் முடியல, உறங்க முடியல, நம்மால் நம்முடைய அலுவல்களை செய்ய முடியவில்லை. இவ்வாண்டிலே ஹஜ்ஜுக்கு நாம் தயாராகுவோம் என்ற மனநிலையிலே இருக்கும் பொழுது அது போக முடியாது என்ற ஒரு கட்டத்திற்கு நம்முடைய காதுகளை எட்டும் பொழுது அவ்வளவு வேதனைகள் பட்டோம். ஏன்? காரணம் என்ன? இதை நாம் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதனை என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். இந்த வேதனை என்பது யாருக்குமே கிடைக்காது. இந்த வேதனை எப்படிப்பட்ட வேதனை என்றால், இது மிகவும் சிறந்த ஒரு ஈமானுடைய அடையாளத்தை நமக்கு காட்டக்கூடிய வேதனை தான் இந்த ஹஜ்ஜி தடுக்கப்பட்டதனுடைய வேதனை. ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து, பிரிட்டிஷ் கவர்மெண்டை எதிர்த்து இந்திய சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்ட ஒரு மிகச்சிறந்த ஆலிமை ஆங்கிலேயர்கள் கைது செய்து அவரை கடுமையான சித்திரவதை செய்கின்றார்கள், அடிக்கின்றார்கள், உதைக்கின்றார்கள், அவருடைய ஆடையை கிழிக்கின்றார்கள், என்னென்ன செய்ய முடியுமோ எல்லா வேதனையும் செய்கின்றார்கள். இவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில்
ஈமானிலே இறை நம்பிக்கையிலே உறுதியாக இருக்கக்கூடிய அந்த ஆலீம் நம்முடைய தேசத்தினுடைய எந்த விஷயத்தையும் அவரிடம் சொல்லாமல் உறுதியாக இருந்து எதையுமே நிச்சயில வெளிப்படுத்தலை. எந்த அளவிற்கென்றால் தன்னுடைய கண்ணியத்தை பாதுகாக்கும் பொருட்டு ஒரு சொட்டு கண்ணீர் கூட அவர் என்ன செய்யல விடலை. ரொம்ப உறுதியாக இருக்கிறார். உடனே ஒரு ஆங்கிலேய அதிகாரி வருகின்றார். அவருக்கு அழகான ஒரு தாடி இருக்கின்றது. அந்த தாடியை என்ன செய்கின்றார்? சேவ் பண்ணுறான். ஒரு கத்தியை கொண்டு வந்து அந்த தாடி என்ன செய்யறான்? மலிக்கிறான். மலித்த உடனே அவருடைய தாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கன்னங்களை விட்டு விலகுகின்றது. தாரை தாரையாக அவர் கண்ணீர் வடிக்கின்றார். அப்போ அந்த அதிகாரி கேட்குறான், என்னப்பா உன்னை அடித்தேன், உதைச்சேன், வாடையை கிழிச்சேன், உன்னை சித்திரவதை செஞ்சேன், எந்த ரகசியத்தையும் நீ சொல்லவில்லை, அளவு இல்லை, உன் கண்ணியத்தை நீ அந்த அளவுக்கு பாதுகாத்துட்டிய, ஆனால் உன்னுடைய தாடியை நான் எடுக்கும் பொழுது மட்டும் இவ்வளவு நீ அடிக்கின்றாயே என்று சொல்லும் பொழுது அந்த இமாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தாடி என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத். நீ என்னனாலும் என்ன பண்ணிக்கா, என்னுடைய ஹபீபுடைய சுன்னத்தை மட்டும் நீ விட்டுவிடு என்று அவர்கள் சொன்னார்கள். கேட்டவன அப்படியே அரண்டுட்டாப்புல. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு இறை நம்பிக்கையாளர் அல்லாஹ்விற்காக எதையும் செய்யக்கூடியவருடைய அமல்களிலே கை வைத்து விட்டால் அவர் துடித்து விடுவார். அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவரால் என்ன செய்ய முடியாது? கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த உதாரணம் இதைத்தான் நமக்கு காட்டுகின்றது. எந்த அளவிற்கென்றால் ஹுதைபியாவிலே மட்டும்தான் சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லை தட்டினார்கள். ஏன்? உம்ரா தடுக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொட்டடிக்க கூப்பிட்றாங்க எல்லா சஹாபாக்களையும். மொட்டடிங்க, உம்ரா தடுக்கப்பட்டுருச்சு, நம்மளால் இனிமேல் செய்ய முடியாதுங்கும் பொழுது இதுவரை அந்த தூதனுடைய எல்லா சொல்லுக்கும் கட்டுப்பட்ட சஹாபா பெருமக்கள் மொட்டையடிப்பதற்கு மறுக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? வருத்தப்படுறாங்க. எப்படி வருத்தப்படுறாங்க? தன்னுடைய மனைவிட்டு போய் சொல்றாங்க, எனது அருமை மனைவியே, என்னுடைய தோழர்கள் எப்பொழுதுமே என்னுடைய சொல்ல தட்டினது இல்லையே, இன்னைக்கு மொட்டையடிக்க மறுக்கின்றார்களே, உம்ரா தடுக்கப்பட்டுருச்சு, அவங்களால மனசு தாங்க முடியல, ஐயோ உம்ரா செய்ய முடியலையே, அல்லாஹுடைய அந்த வளத்தை என்ன செய்ய முடியல, அந்த காபாவை வலம் பெற முடியவில்லையே என்று துடித்து போய் அந்த சஹாபாக்கள் பெருமானாருடைய சொல்லை அந்த இடத்துல தட்டுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு வேதனை இருக்கும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவை வணங்குவது, அல்லாஹுடைய பள்ளிக்கு நாம் போகாமல் தடுக்கப்படுவது, அல்லாஹுடைய பள்ளியிலே சென்று ஹஜ்ஜி செய்யாமல் நாம் தடுக்கப்படுவது என்பது நமக்கு ரொம்ப பெரிய வேதனை. அது எந்த அளவிற்கென்றால் தன்னுடைய கண்ணியத்தை கூட அந்த இடத்துல நம்ம விட்டுருவோம். அழுகுறாரு பாருங்க அந்த இமாம். ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி நான் தலை குனிய மாட்டேன் அப்படின்னு இருந்த இமாம் அங்கே அழுகின்றார். பெருமானாருடைய சொல்லை எந்த இடத்திலேயுமே தட்டாத சஹாபா பெருமக்கள் அந்த இடத்திலே நாங்கள் மொட்டடிக்க போக மாட்டேன்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் நீங்க போய் முதல்ல மொட்டை அடிங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் முதல்ல மொட்டை அடிக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி எல்லாரும் அடிக்கிறாங்க. அந்த அளவிற்கு ஒரு வேதனையை ஏற்படுத்தக்கூடியது என்றால் இந்த தடுக்கப்பட்ட அமல் என்பது என்ன? லட்சத்தை இழக்கிறோம், கோடியை இழக்கிறோம், பெத்த பிள்ளை இழக்கிறோம், நம்மளை பெத்த வாப்பாவை இழக்கிறோம். சில நாட்கள் இருக்கின்றது, அது அப்படியே மறந்து விடுகின்றது. ஆனால் ஹஜ்ஜி தடுக்கப்பட்ட இந்த வேதனை இந்த அளவிற்கு நமக்கு மனதிலே காயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால் அதற்கு ஒரே காரணம், முதல் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, இது ஈமானுடைய அடையாளம். அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளத்திலே ஈமானுடைய அடையாளத்தை என்ன செஞ்சிட்டான்? எழுதிட்டான். நேற்று மினாவிற்கு ஹாஜிகள் எல்லாம் செல்லுகின்றார்கள், அப்படி கொதிக்குது நம்ம உள்ளமெல்லாம். நாளை அரஃபாவிற்கு செல்ல இருக்கின்றார்கள், ஒண்ணுமே செய்ய முடியல, தாரை தாரையாக கண்ணீர் வடிக்கின்றோம். பார்ப்பவர்களை எல்லாம் பள்ளிவாசல்ல பார்த்து என்ன செய்யறோம்? புலம்புறோம், ஐயோ இருந்திருந்தா போயிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. ஏன்? முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மிடத்திலே அல்லாஹ் ஈமானை கல்விலே எழுதிவிட்டான். கத்தபல்லாஹு அலா குலூபிக்கும், அல்லாஹு தஆலா நினைச்சிட்டான் நம்மளுடைய உள்ளத்துல ஈமானை எழுதிட்டான். இது சாதாரண விஷயம் இல்லை. நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம் என்றால் ஹஜ்ஜி செய்பவர்களை விட மிகப்பெரிய அந்தஸ்திலே நாம் இருக்கின்றோம். சும்மா கிடையாது, ஹஜ்ஜி செய்கிறவங்களை விட மிகப்பெரிய அந்தஸ்திலே இருக்கின்றோம் என்றால் முதலிலே நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய கூலியே தனி, அவர்களுக்கு கடமை நிறைவேறிவிடும். ஆனால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்?
நிறைய கூலிகளை தருவான். ஏனென்றால் நாம் ஈமான்தாரிகள் என்ற அடையாளம் இதன் மூலம் வெளிப்பட்டிருக்கின்றது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, தடுக்கப்பட்டதுனால நமக்கு கூலி இல்லைன்னு அர்த்தமா? முதல் விஷயம், நமக்கு ஈமானை அல்லாஹ் உறுதியாக்கி வைத்திருக்கின்றான். நம்முடைய ஈமான் அல்லாஹ் சோதிக்கிறான். இரண்டாவது விஷயம், கண்டிப்பாக நமக்கு கூலி கிடைக்காதுங்கிறது கிடையாது. ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அத்தாலு அலா கைரின் கஃபாயிலிஹி, யார் ஒரு மனிதன் ஒரு நன்மையின் மீது மக்களை ஏவுவானோ, நன்மை அவன் ஏவிட்டான் அப்படின்னு சொன்னாக்க அதை செய்ததை போன்று என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறாங்க சொல்றாங்க. அப்போ நன்மையின் மேல் நாம் ஏவப்பட்டிருக்கின்றோம் அப்படின்னால செஞ்ச மாதிரிங்கும் போது அந்த நன்மைக்காக காசை கொடுத்தோம், பணத்தை கொடுத்தோம், ஆடைகளை தயார் பண்ணோம், டிக்கெட்டை போட்டோம், எல்லாமே செஞ்சோம். அப்படிங்கும் பொழுது அதை செய்தாத மாதிரி ஆகுமா? நமக்கு கூலி கிடைக்காமல் இருக்குமா? கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கூலியை தருவார். மிகச்சிறந்த கூலியை இதன் மூலம் நம்ம என்ன செய்யலாம்? மறுமையில் பார்க்கலாம். காரணம், அமல்கள் தடுக்கப்பட்டது என்பது எந்த நபிமார்களுக்கும் நாம் கேள்விப்படவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த ஒரு வழிமுறை, அவர்களுக்கு நடந்த ஒரு சுன்னத்து. அமல்கள் யாருக்கு தடுக்கப்பட்டது? ரசூலுல்லாஹ்க்கு தடுக்கப்பட்டுச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. 1500 சஹாபாக்களுக்கு தடுக்கப்பட்டது. அதை போன்று அல்லாஹ் நம்மை பார்த்திருக்கின்றான் என்றால் எவ்வளவு பெரிய கூலியை அல்லாஹு தஆலா நமக்கு தருவான் என்பதை பார்க்க வேண்டும். அப்போ நம்ம என்ன என்று இருக்கு? கண்டிப்பாக நம்ம போகணும் அப்படிங்கிறது என்ன இருக்குது? நிச்சயமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்? நமக்கு 2 விதமான கூலியை தருகின்றான். ஒன்று, ஹஜ்ஜிக்காக தயாராகிட்டோம், அதனுடைய நன்மை நமக்கு என்ன செஞ்சிருக்கான்? அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். இரண்டாவதாக, நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோமே, அந்த தடுக்கப்பட்டதற்கு அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்? கூலியை நமக்கு தருகின்றான். இது சில பேர் சொல்லுவாங்க, பேனசீபு, உனக்கு நாட்டம் இல்லை, எல்லாரும் ஹஜ்ஜிக்கு போயிட முடியுமா? காசு பணம் இருந்தால் போயிட முடியுமா? நீ என்ன பாவம் செஞ்சு தொலைஞ்சியோ அதனால தான் உனக்கு ஹஜ்ஜி கிடைக்கவில்லை என்றெல்லாம் சொல்லுவார்கள். 42,000 பேருமா பாவம் செய்தார்கள்? அறியா மக்கள், தெரியாமல் பேசுகின்றார்கள். அவர்களுடைய வார்த்தையை சுண்டு விரலுக்கு மேல் எடுக்கக்கூடாது. ஏன்? என்ன காரணம் என்றால், இந்த பேனசீபு இவனுக்கு கிடைக்காதுங்கிறதெல்லாம் யாரை தெரியுமா குறிக்கும்? யார் ஹஜ்ஜுடைய எண்ணமே இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களைத்தான் குறிக்கும். பெருமானாருக்கு கிடைக்கலங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அந்த வார்த்தையை சொல்வீர்களா? அவர்களோடு இருக்கக்கூடிய 1500 சஹாபா பெருமக்களை பார்த்து அந்த வார்த்தையை சொல்வீர்களா? சொல்ல முடியுமா? அப்ப நம்மை பார்த்து இப்படி வசைபாடுகின்றார்கள் என்றால் அவர்கள்தான் பேனசீப் உடையவர்கள். இந்த தடுக்கப்பட்ட அமலை நம்ம செஞ்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் மறு வருஷம் ஹஜ்ஜி செய்ய போறோம். தடுக்கப்பட்ட அமலையும் நாம் செய்திருக்கின்றோம். இது பெருமானாருடைய சுன்னத். அப்ப பேனசீபுங்கிறது யாருக்கு? யார் எண்ணமே இல்லாமல் அலைகின்றான் அவனைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யாரு வசதி இருந்தும் காசு இருந்தும் பணம் இருந்தும் யார் ஹஜ்ஜி செய்ய நாட்டம் இல்லையோ, மனம் இல்லையோ, அவர்கள் யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ முஷ்ரிக்குகளாகவோ மரணிக்கட்டும் என்று சொல்லுகின்றார். நம்ம அப்படியா? அதுக்குண்டான எல்லா ஏற்பாட்டையும் நம்ம இணைஞ்சிருக்கோம், செய்திருக்கின்றோம். எனவே நான்காவதாக, இந்த பேனசீபு கதையெல்லாம் முஸ்லீம்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. ஒரு முஸ்லீம் என்ன செய்ய மாட்டான்? சொல்ல மாட்டான். அவதூறுகளை சொல்பவர்கள் தான் இதை சொல்வார்கள். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னாங்க, 5வது விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு நலவை நாடி இருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருன் லக்கும். அஸா அன் தக்ரஹு ஷைஅன், நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுப்பீர்கள், அதிலே ஒரு நலவு இருக்கும். அஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருன் லக்கும், நீங்கள் ஒரு விஷயத்தை பிரியப்படுவீர்கள், அதிலே கெட்டது இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள், அல்லாஹுதான் அறிவான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே நாம் புரியக்கூடிய விஷயம் என்னவென்றால், 5வதாக அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு நலவை நாடி இருக்கான், ஒரு நன்மையை நாடி இருக்கான். ஒரு நன்மையை அல்லாஹ் நமக்கு செய்யணும்னு நாடி இருக்கான். அந்த நன்மை நாம நல்ல அமல்களை செய்யக்கூடிய நேரத்திலேயும் அல்லாஹ் தடுப்பான். இதை நீ இப்போ செய்யாத, பின்னாடி செய், அடுத்த ஆண்டு செய், அல்லது அதற்கு அடுத்த ஆண்டு செய் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? நமக்கு நலவை நாடி இதை செய்திருக்கின்றான். அல்லாஹ் நமக்கு நலவை நாடி இருக்கின்றான் என்ற காரணத்தினால்தான் அல்லாஹு தஆலா நமக்கு தடுத்திருக்கிறான். தவிர ஏன் அந்த நலவு நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது, அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, சகோதர சகோதரிகளே, ஹஜ் தடுக்கப்பட்டது என்றால் நீங்கள் அல்லாஹுடைய விருந்தாளி தான், நாம் அல்லாஹ்வுடைய விருந்தாளி தான். நானும் தடுக்கப்பட்டிருக்கின்றேன் இவ்வாண்டு.
நாம் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் தான். ஹஜ்ஜி தடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் நாம் அல்லாஹ்வால் கூலி வழங்கப்பட்டவர்கள் தான். ஹஜ்ஜி தடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் நாம் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட கூலியை வழங்கப்பட்டிருக்கின்றோம். ஹஜ்ஜி தடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் பெருமானார் ஹஜ்ஜும் செய்தார்கள், ஹஜ்ஜிலே தடுக்கப்பட்டு உம்ராவிலே தடுக்கப்பட்டும் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 உம்ரா தான் செஞ்சாங்க. 4 உம்ரான்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? ஒரு உம்ரா ஹுதைபியாவிலே தடுக்கப்பட்டார்கள். தடுக்கப்பட்டதை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா. நபியே, நாம் ரொம்ப பெரிய வெற்றியை நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கிறான். நாம் எல்லாம் வெற்றியாளர்கள். தடுக்கப்பட்டிருக்கின்றோம் என்றால் வெற்றியாளர்கள் நாம். அனைவர்களையும் விட சிறந்தவர்கள். ஒரு ஹஜ்ஜினுடைய கடமை வேணா நமக்கு நிறைவேறாமல் இருக்கலாம், இன்ஷா அல்லாஹ் அடுத்து அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுப்பான். ஆனால் பார்வையிலே நாம் சிறந்தவர்கள். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்திலே நிராசையாகிவிடக் கூடாது, ஒடிஞ்சு உட்கார்ந்துடக்கூடாது. ஷைத்தான் நம்மளை அப்படிலாம் சொல்லுவான், நமக்கு தேவையா இந்த அவமானம் வேணுமா அப்படின்லாம் அல்லாஹ் சொல்லுவான். அவமானம் நாம் யாருக்கா? இது அவமானமே கிடையாது. முதல்ல இதை அவமானமாக சிலர் பார்த்து நம்மை அவமானமாக பார்க்கின்றார்கள் என்றால் இந்த அவமானங்களே அல்லாஹ்வுக்காக தாங்கித் தள்ள. இது அவமானமே கிடையாது. இப்படி அவமானமாக பார்க்கணும் கண்டுக்க கூடாது. போயிட்டே என் ரப்பு தடுத்தான். இன்னைக்கு சாப்பாடு சரியில்லை, ஒரு விருந்தாளி இன்னைக்கு கூப்பிடலை, இன்னைக்கு சாப்பாடு சரியில்லை, நாளைக்கு கூப்பிடுவோம். ஏன் நாளைக்கு நல்ல சாப்பாடை செஞ்சு செய்வோம். அவரை கூப்பிடணும்னு ஒரு விருந்தினர் நினைக்க மாட்டாரா? இன்னைக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டோமே, நல்ல சாப்பாடு இன்னைக்கு இல்லையே வீட்டில், அவரையே நம்ம கூப்பிடணும், நாளைக்கு கூப்பிட்டுக்கலாமே, நாளைக்கு நம்ம வீட்டில் பிரியாணி போட போகிறோமே, அவர் சாப்பிட்டு. அது மாதிரி நம்ம அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் தானே. இவ்வாண்டிலே நாம் தடுக்கப்பட்டோம் என்றால் இவர்கள் இவ்வாண்டு வேண்டும், அடுத்த ஆண்டு உங்களுக்கு நிறைய கூலியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை கூப்பிடலாம் இல்லையா? கண்ணியத்திற்குரிய உறவுகளே, பொறுமை காப்போம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுக்கு பொருத்தமான மிகச்சிறந்த ஹாஜிகளாக நம்மை அல்லாஹ் தஆலா ஆக்குவான். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.